ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு, சுண்டக்காய் காரக்குழம்பு செய்ய சொல்லித்தரேன். இது சென்னை பக்கம் த்ரூஅவுட் தமிழ்நாடு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. பின்ன பார்த்திங்கன்னாக்கா இது ஹீமோக்ளோபின் இதில் நிறைய இருக்குது. டெலிவரியான பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றினேன். நல்லெண்ணெய், முழுசாக நல்லெண்ணெய் தான் இருக்கணும். ஊற்றிட்டு இதுக்கு நான் ஒரு வெங்காயமும் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிக்கணும். இதோட கொஞ்சம் கட் பண்ண தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அப்படியே வதக்கிக்கணும். ஓகேவா? இது வதங்கணும். பாருங்கள், அந்த சுண்டைக்காவை நான் நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா கல் வச்சு தட்டிட்டு மறுபடியும் கழுவணும். கொஞ்சம் கருப்பாக வரும். கழுவி எடுத்தாச்சு. இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா சாம்பார் தூள், அதுவும் உங்கள் ஸ்டைல்னாக்கா வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டு இந்த குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்னு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னுட்டு இல்லை, லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கிட்டாக்க போதும். இப்போ நம்ம மிக்சியில் இது ஆறுன்னு மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு பேன் வச்சு நான் இன்னும் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த சுண்டைக்காவை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுண்டைக்காய் நல்லா பாருங்கள் அந்த வெந்து கொஞ்சம் இந்த வெள்ளையாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பச்சை கலர் கொஞ்சம் வெள்ளையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாக்கா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கணும். நம்ம அந்த அரைச்சி வச்சு மசாலாவை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கிட்டு இப்போ ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்ஸி கழுவி ஊற்றிடலாம். நம்மளுடைய சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப சுண்டி வந்தாக்கா தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வரணும். இது கொஞ்சம் வதங்கணும், அந்த மசாலா வதங்கணும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். நான் இப்போது புளி கரைச்சலை ஊற்றுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். ஓகேவா? இதை இதில் கொஞ்சம் உடச்சி போட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்குது. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாக்க போதும். ஓகேவா? அவ்வளோதான் நம்ம சுண்டைக்காய் காரக்குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டாக்க முடிஞ்சது. நம்மளது சுண்டைக்காய் காரக்குழம்பு முடிஞ்சிச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கொஞ்சம் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.